இன்றைக்கு தரம் 6ல 3வது பாட அலகான முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக படிக்க இருக்கிறோம். இந்த முழு எண்களில் கணித செய்கைகள் இந்த பாடத்துல சென்ற வகுப்பில நாங்கள் முழு எண்களை எவ்வாறு கூட்டுவது, முழு எண்களின் கூட்டல் தொடர்பாக படிச்ச நாங்கள். அதே போல முழு எண்களின் கழித்தல் தொடர்பாகவும் சென்ற வகுப்புல நாங்கள் படித்தோம். இந்த வகுப்புல நாங்கள் படிக்க போறது முழு எண்களின் பெருக்கல், முழு எண்களை எவ்வாறு பெருக்குவது என்பது தொடர்பாக படிக்க போறோம். முதலாவதாக முழு எண்களின் பெருக்கல். முழு எண்களின் பெருக்கல்ல முதலாவதாக நாங்கள் செய்ய போறது ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 என்பவற்றால் பெருக்குதல். ஒரு முழு எண்ணை முழு எண்களின் பெருக்கல் இந்த பகுதியில நாங்கள் இப்போ முதலாவதாக படிக்க போறது ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 ஆகிய எண்களால் எவ்வாறு பெருக்குவது என்பது தொடர்பாக படிப்போம். ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 என்பவற்றால் பெருக்குதல். ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 பெருக்கி பார்க்க போறோம். முதலாவதாக 3 ஒரு முழு எண், 10 ஒரு முழு எண். நாங்கள் 3உடன் 10 பெருக்குவோம். பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 30 என்பது எங்களுக்கு தெரியும். அதாவது 3 10கள், 3 10கள், ஒரு 10 10, 2 10கள் 20, 3 10கள் 30 ஆகும். 3 என்கிற முழு எண்ணோட 10 என்கிற முழு எண்ணை பெருக்கும் போது 30 என்கிற முழு எண்ணானது விடையாக கிடைக்கிறது. அதே போல் அடுத்ததாக நாங்கள் 4உடன் 100ஐ பெருக்குவோம். 4 ஒரு முழு எண், 100 இன்னொரு முழு எண். அப்போ ஒரு முழு எண்ணை இன்னொரு முழு எண்ணால் பெருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 4 என்கிற முழு எண்ணை 100ஆல பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 4 100கள், ஒரு 100 என்றால் 100, 2 100கள் 200, 3 100கள் 300, 4 100கள் 400 ஆகும். அதே போல நாங்கள் 7 என்கிற முழு எண்ணை 1000 பெருக்குவோம். ரெண்டுமே முழு எண். நாங்கள் முழு எண்களை எவ்வாறு பெருக்கிறோம்? 10, 100, 1000 என்பவற்றால் பெருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கிறோம். இப்போ 7ஐ 1000உடன் பெருக்கும் போது 7 தர 1000, 7 ஆயிரங்கள் எத்தனை வரும்? 7000 வரும். 1000, 2 தர 1000 என்றா 2000, 3 தர 1000 என்றா 3 ஆயிரங்கள். அதே போல் 7 ஆயிரங்கள் 7000 ஆகும் என எங்களுக்கு விடை கிடைக்குது. இப்ப நாங்கள் இந்த முழு எண்ணை 10, 100, 1000 என்பவற்றால் பெருக்குவதற்கு நாங்கள் சைட்ல போட்டு 2 முழு எண்ணையும் பெருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறு நாங்கள் எளிதாக 10, 100, 1000 ஆகியவற்றால் ஒரு முழு எண்ணை பெருக்குவது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்ப்போம். அதாவது இந்த மேலே உள்ள இந்த பெருக்கல்களை அவதானியுங்கோ. நாங்கள் பெருக்கி இருக்கிற இந்த 3 சந்தர்ப்பங்களையும் ஒருக்க அவதானித்து பாருங்கோ. இங்கே என்ன நடந்திருக்குது அப்படி என்றா, நீங்கள் இதே மாதிரி 5உடன் 10 பெருக்கும் போது 50 என்று தெரியும். அதே போல்
8உடன் 10ஐ பெருக்கும் போது 80, 8 10களாக 80 கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த 3 சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அவதானிப்போம். 10உடன் பெருக்கிற மாதிரியான 3 சந்தர்ப்பங்களை அவதானிக்கும் போது என்ன நடந்திருக்கு? ஒரு முழு எண்ணை 10னால் பெருக்கும் போது எண்ணின் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தை இடுவதால் எங்களுக்கு விடை கிடைக்கிறது. அதாவது 3 என்கிற முழு எண்ணை 10னால் பெருக்கும் போது என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் அவ்வெண்ணின் இறுதியில் எண் 3இன் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தை இடுகிறோம். 3இன் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தை இடும்போது விடை எங்களுக்கு கிடைக்கிறது. அதே போல இங்க பாருங்க, 5 10ஆல பெருக்கும் பொழுது அவ்வெண்ணின் இறுதியில் 5இன் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தை இடும் பொழுது விடை கிடைக்கிறது. அதே போல 8ஐ 10ஆல் பெருக்கும் போது அவ்வெண் 8, 8இன் இறுதியில் ஒரு பூஜ்ஜியம் மட்டும் இடப்பட்ட மாதிரியான விடை கிடைக்கிறது. ஆகவே நாங்கள் அவதானிக்க வேணும், ஒரு முழு எண்ணை 10னால் பெருக்கும் போது நாங்கள் என்ன செய்தால் போதுமானது? அவ்வெண்ணை எழுதிட்டு முழு எண் எந்த முழு எண்ணினால் 10 பெருக்கப்படுகிறது? 3னால். ஆகவே 3ஐ எழுதிட்டு 10 10ஆல் பெருக்கும் போது ஒரு பூஜ்ஜியம் இருப்பதால் நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை போட வேணும். இங்கேயும் 5 ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறபடியா ஒரு பூஜ்ஜியத்தை போடுறோம். 8 ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறபடியா ஒரு பூஜ்ஜியத்தை போடுறோம். ஒரு முழு எண்ணை 10னால் பெருக்கும் போது அவ்வெண்ணின் இறுதியில் இதை சைட்ல போட்டு பெருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வெண்ணின் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் எழுதினோம்டா எங்களுக்கு விடை கிடைக்கும். அவ்வெண்ணோட சேர்த்து ஒரு பூஜ்ஜியத்தை இறுதியில் எழுதினோம்டால் விடை கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் 100ஆல் பெருக்குவோம். 4 என்கிற முழு எண்ணை 100ஆல் பெருக்கிறோம். பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 4. அதே போல அவன் 4, 4இன் இறுதியில் இங்கே 2 பூஜ்ஜியங்கள் இருப்பதனால் 2 பூஜ்ஜியங்கள் விடையாக எழுதப்படுகிறது. 4 என்கிற முழு எண்ணை 100னால் பெருக்கும் போது எவ்வாறு விடை கிடைக்கிறது? முழு எண்ணை எழுதுறோம். 4 எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கிறோம்? 2 பூஜ்ஜியம். ஆகவே நாங்கள் 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து விடை எழுத வேணும். அதே போல நாங்கள் 100 பெருக்கலாம். 7 100ஆல பெருக்கின நீங்கண்டா என்ன நடக்கும்? 7 தர 100, 7 100கள் 700 ஆகும். அதே போல 9 தர 100, 9 100கள் 900 ஆகும். இங்கேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாருங்க, முழு எண்ணை எழுதி இருக்கிறோம். 100, 100ல 2 பூஜ்ஜியங்கள் இருக்கு. முழு எண்ணுடன் 2 பூஜ்ஜியங்களை விடையாக எழுதியிருக்கிறோம். இங்கேயும் 9 100 பெருக்கப்படுகிறது. 100ல் 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 9உடன் 2 பூஜ்ஜியங்களை இணைத்து இறுதியில சேர்த்து விடைய எழுதுகிறோம். ஒரு 10ஆல பெருக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியுது. 100ஆல பெருக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியுது. அடுத்ததாக 1000ஆல் பெருக்கிறத நாங்கள் பார்ப்போம். இதே மாதிரி 7 தர 1000 7000 மாதிரி, 2 தர 1000 2000 ஆகும். 6 தர 1000 6000 ஆகும். இங்கேயும் பாருங்கோ, 7உடன் 1000ஐ பெருக்கும் போது 7 எழுதுறோம். முழு எண்ணை எழுதுறோம். 1000ல் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம்? 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 3 பூஜ்ஜியங்களை 7உடன் சேர்த்து விடைய எழுதுறோம். 2உடன் 1000ஐ பெருக்குகிறோம். முழு எண் 2 ஆகும். 1000ல் 3 பூஜ்ஜியங்கள் உள்ளன. ஆகவே 3 பூஜ்ஜியங்களை விடையாக 2உடன் இணைத்து விடையாக எழுதுகிறோம். அடுத்ததாக 6உடன் 1000ஐ பெருக்குகிறோம். 6 முழு எண், 3 பூஜ்ஜியங்கள் 1000ல் இருக்குது. நாங்கள் 3 பூஜ்ஜியங்களை இணைத்து விடையாக 6000 எழுதுகிறோம். ஆகவே இதில் இருந்த பிள்ளைகள் நாங்கள்
தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படி என்றால் ஒரு முழு எண்ணை 10 பெருக்கும் போது எத்தனை இலக்கமான முழு எண்ணாக இருந்தாலும் சரி, எத்தனை இலக்கங்களை கொண்ட முழு எண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப 232 தர 10. 232 10 பெருக்கும் பொழுது நாங்கள் இப்படி சைட்ல போட்டு பெருக்க வேண்டிய தேவை இல்லை. என்ன செய்வோம், அந்த முழு எண்ணை 10 பெருக்கும் போது முழு எண்ணை எழுதுவோம். 232 பெருக்கப்படுகின்ற எண் 10 ஆகும். 10 எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கின்றன? ஒரு பூஜ்ஜியம். ஆகவே ஒரு பூஜ்ஜியத்தை இணைத்து நாங்கள் விடை எழுத முடியும். 232 10 பெருக்கும் போது 2320 ஆகும். அதே போல 56 10 பெருக்க வேணுமெண்டா என்ன செய்யறது? முழு எண் 56 10 பெருக்கப்படுது. 10 ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. ஆகவே நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை இந்த எண்ணின் இறுதியில சேர்த்து விடைய எழுத வேணும். அப்ப 10 ஒரு முழு எண்ணை 10 பெருக்கும் போது நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை அவ்வெண்ணின் இறுதியில் இடுவதன் மூலம் விடையை பெற முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக 24 என்கிற முழு எண்ணை 100 பெருக்குவோம். 100 பெருக்கும் போது என்ன செய்ய வேணும்? முழு எண் 24 எழுதுவோம். 100 பெருக்கப்படுகிறது. எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 2 பூஜ்ஜியங்களை முழு எண்ணின் இறுதியில் சேர்க்க வேண்டும். சேர்க்கும் பொழுது நாங்கள் விடையாக 2400 பெற்றுக்கொள்கிறோம். 24 100 பெருக்கும் போது 2400 ஆகும். நாங்கள் போட்டு பெருக்க வேண்டிய தேவை இல்லை. எளிதாக நாங்கள் இவ்வாறு பெருக்கலாம். அடுத்ததாக 1325 என்கிற முழு எண்ணையும் 100 பெருக்குவோம். நாங்கள் என்ன செய்ய வேணும்? முழு எண்ணை எழுதுவோம். 1325 100 பெருக்கப்படுது. 100 எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து விடை எழுத முடியும். அடுத்ததாக 1000 பெருக்குவோம். 736 தர 1000 முழு எண்ணானது 736 என்கிற முழு எண்ணானது 1000 பெருக்கப்படுகிறது. முழு எண்ணை எழுதுவோம். 736 1000 பெருக்கப்படுகிறது. எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கின்றன என பார்க்க வேண்டும். 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே 3 பூஜ்ஜியங்களை சேர்த்து அவ்வெண்ணின் இறுதியில் இணைத்து விடை எழுத முடியும். அதேபோல் 5245 1000 பெருக்குவோம். பெருக்கும் போது முழு எண் 5245 1000 பெருக்கப்படுகிறது. அப்ப சேர்க்க வேண்டிய பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 3 ஆகும். 3 பூஜ்ஜியங்களை இணைத்து நாங்கள் விடை எழுத முடியும். ஆகவே நீங்கள் ஒரு முழு எண்ணை 10 100 1000 என்பவற்றால் பெருக்கும் போது 10 பெருக்கும் பொழுது அவ்வெண்ணின் இறுதியில் ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கப்பட வேண்டும். 100 பெருக்கும் போது அவ்வெண்ணின் இறுதியில் 2 பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும். 1000 பெருக்கும் போது அவ்வெண்ணின் இறுதியில் 3 பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக
அடுத்ததாக நாங்கள் முழு எண்களின் பெருக்கலில ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களினால் எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக படிக்க போறோம். ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால் எவ்வாறு பெருக்குதல். ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால் எவ்வாறு பெருக்குவது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்க போறோம். உதாரணமாக 26 என்கிற முழு எண்ணை 12 என்கிற ஈரிலக்க எண்ணால நாங்கள் பெருக்குவோம். ஈரிலக்க எண்கள் என்றால் 2 இலக்கங்களை கொண்ட எண்கள் ஈரிலக்க எண்கள். ஆகவே 26 என்கிற முழு எண்ணும் 2 இலக்கங்களை கொண்ட ஈரிலக்க எண்ணாகும். 26 என்கிற முழு எண்ணை நாங்கள் ஈரிலக்க எண்ணான 12ஓட பெருக்குவோம். எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்ப்போம். என்ன செய்வோம்? 26 12ஆல பெருக்க வேணும். முதலாவதாக 26 2ஆல நாங்கள் பெருக்குவோம். 26ஐயும் 2ஐயும் மட்டும் பெருக்குவோம். 6 தர 2 12, மீதி 1, 2 தர 2 4 3 5 ஆகும். ஆகவே 26 2ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 52. 6 2 12, மீதி 1, 2 4, 4 1 கூட்டினோம்னா 5, 52. அப்ப 26 என்கிற முழு எண்ணை 2 என்கிற ஒன்றுக்கள் இடத்தில் உள்ள எண்ணால நாங்கள் பெருக்கி 52 என எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக 26 நாங்கள் 1ஆல பெருக்குவோம். 26 1ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 26 2 2. 26ஐ 1ஆல பெருக்கி கிடைக்கும் இந்த 26 நாங்கள் எங்கு எழுத வேண்டும்? இங்கு எழுத வேண்டும். 26ஐ 1ஆல பெருக்கும் போது 6 1 6, 2 2 இங்கு எழுதுவோம். ஏன் நாங்கள் இங்கு எழுதுறோம் அப்படி என்றால் முதலாவதாக 26 என்கிற முழு எண்ணை 2 என்கிற ஒன்றுக்கள் இடத்துல உள்ள ஒரு இலக்கத்தால பெருக்கி நாங்கள் இங்கு எழுதியிருக்கிறோம். அதே நேரம் இந்த 1 என்பது 10கள் இடத்தில் உள்ள எண் ஆகும். ஆகவே இதனுடைய பெருக்கத்தை நாங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்க வேணும்? 10கள் இடத்துல இருந்து ஆரம்பிக்க வேணும். அப்ப அந்த 52 அந்த இலக்கத்தினுடைய 10 இலக்கம் என்ன? 5. அப்ப 5க்கு நேராக 6 உண்டு, 6 எழுத வேணும். 2 2 இங்கால எழுத வேணும். இப்படி எழுதி கொண்டு வருவோம். தொடங்குறது 10 இருந்து தொடங்க வேணும். இனி நாங்கள் இவற்றை கூட்டுவோம். அப்ப இங்க கீழே என்ன இருக்கும்? 0 இருக்கும். 2 5 மாறம் 11, மீதி 1 312 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால் பெருக்கும் போது நாங்கள் எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை அவதானிச்சு பெருக்க வேணும். பெருக்கும் போது நாங்கள் இப்படி இங்கால எழுத வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவதாக 6 தர 2 12க்கு 2 எழுதுவோம். 1 மீதியாக இருக்கும். 2 தர 2 4, 4 1 கூட்ட 5, 52 எழுதிட்டோம். அடுத்ததாக
நாங்கள் பத்துக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றை பெருக்க போறோம். ஆகவே நாங்கள் பெருக்கி வார பெருமானத்தை பத்துக்கள் இடத்துலதான் போட வேணும், ரெண்டுக்கு நேரா போடக்கூடாது. ஏனென்றால் 2 என்பது ஒன்றினிடத்து இலக்கம் ஆகும். 6 தர 1 6, 10 இலக்கத்துக்கு நேராக எழுதுறோம். 2 தர 1 2 ஆகும். இனி இவை ரெண்டையும் நாங்கள் கூட்டுவோம். 2 கீழே எதுவுமே இல்லை, தேவையான நாங்கள் 0 போட்டுக்கொள்ளலாம். 2 5உடன் 6 கூட்ட 11, மீதி 1 1உடன் 2 கூட்டினோம்னா 3 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் இதையும் நோட் பண்ணி வச்சுட்டு கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு முழு எண்ணை நாங்கள் இன்னும் ஒரு ஈரிலக்க எண்ணால பெருக்குவோம். 248 என்கிற முழு எண்ணை 34 என்கிற ஈரிலக்க எண்ணால பெருக்குவோம். 248ஐ 34 என்கிற ஈரிலக்க எண்ணால பெருக்குவோம். 248 34 பெருக்குவோம். முதலாவதாக 248 முழுவதையும் 4 பெருக்குவோம். 4 தர 8 4 32, 32ல 2 எழுதுவோம், 3 மீதியாக இருக்கும். 4 தர 4 16, 16ஓட 3 கூட்டினோம்டா 19, 19ல 9 எழுதுவோம், 1 மீதியாக இருக்கும். 2 தர 4 8, 8உடன் 1 கூட்ட 9. 992, 248உடன் 4 பெருக்க 992 விடையாக கிடைக்குது. அடுத்ததாக 248ஐ 3ஆல் பெருக்குவோம். 3 என்பது 10 இலக்கமாகும். ஆகவே நாங்கள் பெருக்கி வார விடையை எழுதும் போது இந்த எண்ணின் 10 இலக்கத்துக்கு நேராக இருந்து நாங்கள் எழுத தொடங்க வேண்டும். 8 தர 3 24, 24ல 4 எழுதுவோம், 2 மீதியாக இருக்கும். 4 தர 3 12, 12உடன் 2ஐ கூட்டும் போது 14, 14ல 4ஐ எழுதுவோம், மீதி 1 மீதியாக இருக்கும். 2 தர 3 6, 6உடன் 1ஐ கூட்டும் போது 7 என்பது எங்களுக்கு 248 3ஆல பெருக்கும் போது விடையாக கிடைக்கும். இனி இவற்றை ரெண்டையும் நாங்கள் கூட்டுவோம். 2 2க்கு நேரா இலக்கம் இல்லை, ஆகவே 2 9ஐயும் 4ஐயும் கூட்டும் போது 13, 13க்கு 3 எழுதி 1 மீதியாக இருக்கும். 1 அங்கால கொண்டு போய் கூட்டுவோம். 10, 14 மீதி 1, 1 இவளோட கூட்டினோம்டா 8. ஆகவே விடையாக 8432 என்பது விடையாக கிடைக்குது. நாங்கள் எவ்வளவு பெரிய முழு எண்ணாக இருந்தாலும் அந்த முழு எண்களை ஈரிலக்க எண்களால் பெருக்கும் போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம், ஈரிலக்க எண் பெருக்கப்படக்கூடிய ஈரிலக்க எண்ணின் ஒன்றுக்கள் இடத்திலோ இருக்கக்கூடிய இலக்கத்தால் முதலாவதாக பெருக்கி எழுதுவோம். பெருக்கி எழுதும் போது இந்த ஒன்றுக்கள் இடத்துல இருந்தே நாங்கள் தொடங்குவோம். அடுத்ததாக அந்த இலக்கத்தை 10 இலக்கத்தால் பெருக்கும் போது அந்த விடையை நாங்கள் 10 இலக்கத்திலிருந்து எழுதி கொண்டு வருவோம். இறுதியாக நாங்கள் இரண்டையும் கூட்டி விடையை பெற முடியும். ஆகவே விடையாக 8432 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த முழு எண்களின் பெருக்கல்
பெருக்கல்ல எங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்னா தரமாறுல முழு எண்களின் பெருக்கல்ல எங்களுக்கு என்ன மாதிரியான கேள்வி வரும் அப்படின்னா ஒரு மூட்டை ஒரு தரவை தந்துட்டு பெருக்கல் கணித செய்கை செய்கிற மாதிரி கேள்வி கேட்கப்படும். ஒரு மூட்டை அரிசியின் விலை ஒரு மூட்டை அரிசியின் விலை ரூபாய் 1325 ஆகும். இவ்வாறான 52 மூட்டைகளின் விலை யாது? 52 மூட்டைகளின் விலை யாது? முழு எண்களின் கணித செய்கைகள்ல பெருக்கல் செய்கைகள்ல உங்களுக்கு கேள்வி இவ்வாறு இருக்கும். அதாவது ஒரு மூட்டை அரிசியின் விலை ரூபாய் 1325. இவ்வாறான 52 மூட்டைகளின் விலை யாது? நாங்கள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூட்டை அரிசியினுடைய விலை 1325 அப்படி என்றால் 7 மூட்டைகளின் அரிசி 7 மூட்டைகள் அரிசியின் விலை என்னவாக இருக்கும்? 1325 7ஆல நாங்கள் பெருக்குவோம். 1325 7ஆல பெருக்கி எழுத வேணும். 1325 7ஆல பெருக்குவோம். 1325 52ஆல நாங்கள் பெருக்க வேணும். 52 மூட்டைகளின் விலைதான் கேட்டிருக்குது. ஆகவே 1325 52ஆல பெருக்குவோம். 52ஆல பெருக்கும் போது முதலாவதாக 2ஆல பெருக்குவோம். 2 10 மீதி 1 2 4 4ஓட 1 கூட்ட 5 3 6 2 2 எங்களுக்கு 2ஆல 1325 பெருக்கும் பொழுது இந்த விடை கிடைக்கும். அடுத்ததாக 1325 5ஆல பெருக்குவோம். 5 25 எழுதும் போது இங்கிருந்து எழுதிடக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் பெருக்கக்கூடிய இடம் 10 இடத்து இலக்கம் இங்கிருந்து எழுதுவோம். 5 25 மீதி 2 2 10 12 1 மீதி 5 15 15 1 கூட்ட 16 மீதி 1 ஒரு 5 5 5 1 6. ஆகவே இனி கூட்டுவோம். 0 5 5 10 மீதி 1 7 2 9 6 2 8 6. ஆகவே 52 மூட்டைகள் அரிசியின் விலை என்னவாக இருக்கும்? 68,900 இருக்கும். 68,900 இருக்கும். பெருக்களை பொறுத்தவரையில எங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்படி கேள்விகள் தான் வாரது. சாதாரணமாக பெருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு தரவை தந்துட்டு அந்த தரவை நாங்கள் வாசிச்சுட்டு அங்க கூட்டல் செய்ய வேணுமா, கழித்தல் செய்ய வேணுமா, பெருக்கல் செய்ய வேணுமா என்பதை அவதானிச்சுட்டு அந்த கேள்விக்கான விடையை நாங்கள் செய்ய வேணும். இவ்வாறு இருக்கக்கூடிய கேள்விகள் எக்ஸாமுக்கு வரும். அடுத்ததாக நாங்கள் இனி முழு எண்களின் வகுத்தல் பார்ப்போம். முழு எண்களின் கணித செய்கைகள்ல நாங்கள் முழு எண்களின் கூட்டல், முழு எண்களின் கழித்தல், முழு எண்களின் பெருக்கல்,
மூன்றும் பார்த்துட்டோம். இறுதியாக முழு எண்களின் வகுத்தல். ஒரு முழு எண்ணை எவ்வாறு இன்னொரு முழு எண்ணால வகுக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். முழு எண்களின் வகுத்தல். முழு எண்களின் வகுத்தல். இப்ப வகுத்தல் முழு எண்களை வகுக்க வார மாதிரியான முழு எண்களின் வகுத்தல் வார மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைச்சு பார்ப்போம். இப்ப எப்ப நாங்கள் வகுக்க வேணும்? இப்ப ஒரு ரூபாய் 100 பணமானது, 100 ரூபாய் பணமானது குமார், மோகன் ஆகிய இருவருக்கும் இடையில் சமனாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நினைவு கூர்வோம். அதாவது 100 ரூபாய் பணமானது குமார், மோகன் ஆகிய இருவருக்கும் சமனாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது எனின் ஒருவருக்கு கிடைக்கும் பணத்தின் அளவு யாது? குமாருக்கு கிடைக்கும் பணம் எவ்வளவு, மோகனுக்கு கிடைக்கும் பணம் எவ்வளவு என்ற மாதிரியான சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்க. இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் என்ன செய்வோம்? 100 ரூபாய் பணத்தை 2 பேருக்கும் இடையில சமனாக பகிர வேணும். அப்ப நாங்கள் ரூபாய் 100 2ஆக பிரிப்போம். ரூபாய் 100 பிரிக்கிறது தான் என்னது? வகுக்கிறது. ரூபாய் 100 2ஆக வகுக்க வேணும். 100 2ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 50. அப்போ ஒருத்தருக்கு 50. குமாருக்கு 50 ரூபாய் கிடைக்கும், மோகனுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 100 2ஆக பிரிப்பீங்க. 2 சமனான பகுதிகளாக ரூபாய் 100 பணத்தை நாங்கள் பிரிக்கும் போது ஒருவருக்கு ரூபாய் 50 கிடைக்கும், இன்னொருவருக்கு ரூபாய் 50 கிடைக்கும். அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல கேள்விகள் தரப்படும் போது இந்த மாதிரி பகிரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவற்றை வகுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த முழு எண்களின் வகுத்தலையும் நாங்கள் முதலாவதாக செய்ய போறது, ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 ஆகிய எண்களினால் எவ்வாறு வகுக்க போறோம்? முழு எண்களை வகுக்க போறோம். 10, 100, 1000. 10, 100, 1000 ஆகிய இலக்கங்களால வகுக்க போறோம் என்பவற்றால் முழு எண்ணை வகுத்தல். ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 என்பவற்றால் வகுக்க போறோம். பாருங்கோ, முதலாவதாக நாங்கள் 20 10ஆல வகுப்போம். 20 10ஆல வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 20ல எத்தனை பத்துக்கள் இருக்கு? 2 பத்துக்கள் இருக்குது என்பது எங்களுக்கு தெரியும். அதே போல 100 10ஆல வகுப்போம். 100ல எத்தனை பத்துக்கள் இருக்குது? 10 பத்துக்கள் இருக்குது. அதே போல 150 நாங்கள் 10ஆல வகுப்போம். 150 10ஆல வகுக்கும் போது என்ன நடக்கும்? 150க்குள்ள எத்தனை பத்துக்கள் இருக்குது? 15 பத்துக்கள் சேர்ந்ததுதான் 150. 150 10ஆல வகுக்கும் பொழுது அப்ப எத்தனை கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதே போல 1000ல எத்தனை பத்துக்கள் இருக்கும்? 100ல ஒரு 100ல 10 பத்துக்கள் இருக்குது. அப்படி என்ன ஒரு 1000ல எத்தனை பத்துக்கள் இருக்கும்? 100ல 10 பத்துக்கள் 10 தடவைகள் இருக்குது. அப்ப 1000ல 10ஆனது 100 தடவைகள் இருக்கும். ஒரு 100ல 10 தடவைகள் இருக்குது. அப்ப 1000க்கு 10 100கள் சேர்ந்ததுதான் 1000. ஆகவே 1000ல 10ஆனது எத்தனை தடவைகள் இருக்கும்? 100 தடவைகள் இருக்கும்.
அப்ப இந்த சந்தர்ப்பங்களை யோசிச்சு பாருங்கோ, இந்த சந்தர்ப்பங்களை அவதானியுங்கோ. நாங்கள் ஒரு முழு எண்ணை ஒரு முழு எண்ணை 10ஆல் வகுக்கும் போது என்ன நடக்குது? ஒரு முழு எண் எல்லா இடத்துலயும் ஒரு முழு எண் இருக்குது. இந்த முழு எண்ணை 10ஆல வகுக்கும் போது எங்களுக்கு என்ன தெரிய வருதென்றால், அந்த முழு எண்ணின் இறுதியில் ஒரு சைவர் இருந்தால் அந்த எண்ணை நாங்கள் 10ஆல் வகுக்கும் போது இறுதியில் உள்ள ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குவதன் மூலம் விடை பெறப்படும். என்ன செய்யறோம்? வகுக்கக்கூடிய எண் என்ன என்று பார்க்கிறோம். வகுக்கக்கூடிய எண் 10 ஆகும். ஆகவே 10ல் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப நாங்கள் இந்த முழு எண்ணிலையும் என்ன செய்ய வேணும்? ஒரு பூஜ்ஜியத்தை நீக்க வேண்டும். நீக்கும் போது விடையாக என்ன பெறப்படும்? 2 பெறப்படுகிறது. நாங்கள் இதை போட்டு வகுத்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் ஒரு முழு எண்ணை 10ஆல் வகுக்கும் போது 10ல் இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்தை அவதானிக்கிறோம். எத்தனை பூஜ்ஜியம் இருக்கிறது? எத்தனை பூஜ்ஜியங்கள் 10ல் இருக்குது? அப்படி என்று ஒரு பூஜ்ஜியம் மட்டும்தான் 10ல் இருக்குது. ஆகவே நாங்கள் ஒரு பூஜ்ஜியம் இருந்தால் அந்த முழு எண்ணிலையும் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குவோம். ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கும் போது விடையாக என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக 100ஆல வகுக்கிறோம். 100ஆல 10 வகுக்கிறோம். 10ல் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்க வேண்டும். விடையாக 10 பெறப்படுகிறது. அதே போல 150ல 150 10ஆல வகுக்கிறோம். 10 வகுக்கக்கூடிய எண்ணத்தான் கவனிக்க வேணும். 10ஆல வகுக்கிறோமா? 100ஆல வகுக்கிறோமா? 1000ஆல வகுக்கிறோமாண்டு 10ஆல வகுக்கிறோம். 10ல் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு? ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த முழு எண்ணிலும் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்க வேண்டும். விடையாக 15 பெறப்படுகிறது. அதே போல் 1000 வகுக்கக்கூடிய எண் 10. 10ல் ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குவோம். விடையாக 100 பெறப்படுகிறது. ஆகவே ஒரு முழு எண்ணை 10ஆல் வகுக்கும் பொழுது நாங்கள் 10ல் ஒரு பூஜ்ஜியம் இருப்பதனால் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குவதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முழு எண்ணை 10ஆல் பெருக்கும் போது நாங்கள் அந்த முழு எண்ணின் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கி விடையை பெற முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேணும். நீங்கள் இதோருக்கா நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக 100ஆல வகுப்போம். 300 100ஆல வகுப்போம். 300 100ஆல வகுக்கும் போது 300ல எத்தனை நூறுக்கள் இருக்குது? 300 என்கிற முழு எண்ணில் 3 நூறுக்கள் இருக்குது என்பது எங்களுக்கு தெரியும். 3 நூறுக்கள் சேர்ந்ததுதான் 300 ஆகும். ஆகவே 300ஐ 100ஆல வகுக்கும் போது 300ல எத்தனை நூறுக்கள் இருக்குது என்று பார்த்தோம்டா 3 நூறுக்கள் இருக்குது. அடுத்ததாக 800ஐ 100ஆல வகுப்போம். 800ல எத்தனை நூறுக்கள் இருக்குது? 8 நூறுக்கள் இருக்குது. 8 நூறுக்கள் சேர்ந்ததுதான் 800. ஆகவே 800ல எத்தனை நூறுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 8 நூறுக்கள் இருக்குது. அடுத்ததாக 1200ல எத்தனை நூறுக்கள் இருக்கும்? 1200ல 1000ல 10 நூறுக்கள். அங்கால 200ல 2 நூறுக்கள். மொத்தமாக 12 நூறுக்கள் இருக்குது. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யறோம்? ஒரு முழு எண்ணை 100ஆல் வகுக்கிறோம். ஒரு முழு எண்ணை 100ஆல் வகுக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்?
வகுக்கக்கூடிய எண்ணை அவதானிப்போம். வகுக்கக்கூடிய எண்ணில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் அந்த முழு எண்ணில் 2 பூஜ்ஜியங்களை நீக்கும் போது எங்களுக்கு விடை கிடைக்கப்படுகிறது. அதே போல 800 100ஆல வகுக்கிறோம். 100ல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது? 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 2 பூஜ்ஜியங்களை நீக்குவதன் மூலம் விடை 8, 2 பூஜ்ஜியங்களை இல்லாமல் செய்துட்டோம்னா விடை கிடைக்கும். 8 விடையாக கிடைக்கும். அதே மாதிரி 1200 வகுக்கக்கூடிய எண் 100. 100ல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது? 2 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் அந்த முழு எண்ணில் 2 பூஜ்ஜியங்களை நீக்குவோம். விடையாக 12 பெறப்படுகிறது. அப்ப நீங்கள் முழு எண் ஒன்றினை 100ஆல் வகுக்கும் போது அந்த நாங்கள் வகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 100ஆல் வகுக்கும் போது 100ல 2 பூஜ்ஜியங்கள் இருப்பதனால் அந்த முழு எண்ணில் இருக்கக்கூடிய 2 பூஜ்ஜியங்களை இல்லாமல் செய்வதன் மூலம் 2 பூஜ்ஜியங்களை நீக்குவதன் மூலம் நாங்கள் விடையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளங்கி கொண்டு நாங்கள் ஈஸியாக இந்த முழு எண்களை 10, 100, 1000 ஆகிய எண்களால வகுப்போம். இதையும் நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக 1000ஆல வகுப்பம். ஏழாயிரத்தை 1000ஆல வகுக்கிறோம். 7000ல எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். 7 ஆயிரங்கள் இருக்கிறது. 15000ல எத்தனை ஆயிரங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 15000த்தை 1000ஆல வகுப்போம். வகுக்கும் போது 15000ல எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 15 ஆயிரங்கள் இருக்குது. அதே மாதிரி 37000ல எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 37 ஆயிரங்கள் இருக்குது. 37 தடவைகள் 1000. 37 ஆயிரங்கள் தான் 37000 ஆகும். 15 ஆயிரங்கள் சேர்ந்ததுதான் 15000 ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் 1000ஆல வகுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். பார்க்கும் பொழுது 7000த்தை 1000ஆல வகுக்கும் போது 1000ல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் எத்தனை பூஜ்ஜியங்களை நீக்க வேணும்? 1, 2, 3. 3 பூஜ்ஜியங்களை இல்லாமல் செய்துட்டோம்னா விடை கிடைக்கும். விடை 7 ஆகும். அதே போல 15000த்தை 1000ஆல வகுக்கிறோம். அப்ப வகுக்கக்கூடிய எண் 1000. 1000ல 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 15000ல இருக்கக்கூடிய 3 பூஜ்ஜியங்களை நீக்குவோம். விடையாக 15 கிடைக்குது. அடுத்ததாக 37000. 37000த்திலையும் 1000ஆல வகுக்கும் போது 1000ல 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. ஆகவே 3 பூஜ்ஜியங்களையும் நீக்குவோம். 37 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்குது. அப்ப நாங்கள் முழு எண்ணை 10ஆல 100ஆல 1000ஆல பெருக்குவது தொடர்பாகவும் படித்தோம்.
முழு எண்ணை 10, 100, 1000 ஆகியவற்றால் வகுப்பது தொடர்பாகவும் நாங்கள் இப்ப படிச்ச நாங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒரு முழு எண் எவ்வளவு பெரிய முழு எண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு முழு எண்ணினை 284 ஒரு முழு எண்ணினை 100ஆல பெருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த முழு எண்ணை எழுத வேணும். பெருக்கும் போது பூஜ்ஜியங்களை இணைக்க வேண்டும். ஆனால் வகுக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? பூஜ்ஜியங்களை நீக்க வேண்டும். 284ஐ 100ஆல் பெருக்கும் போது முழு எண்ண எழுதிட்டு எத்தனை பூஜ்ஜியங்கள் 100 பெருக்கப்படுகிற 100 எத்தனை பூஜ்ஜியங்கள் வந்திருக்குன்ற பார்த்துட்டு 2 பூஜ்ஜியங்கள் வந்திருக்கு. ஆகவே 2 பூஜ்ஜியங்களை இணைத்து விடை எழுத வேணும். அந்த எண்ணின் இறுதியில் இணைத்து விடை எழுத வேணும். வகுக்கும் போது ஒரு முழு எண்ணை 100ஆலேயோ 10ஆலேயோ 1000ஆலேயோ வகுக்கும் போது வகுக்கக்கூடிய எண்ணில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குது என்று பார்ப்போம். 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே அந்த முழு எண்ணில் இருக்கக்கூடிய 2 பூஜ்ஜியங்களை இல்லாமல் செய்ய வேணும். இப்ப 100ஆல பெருக்கும் போது 2 பூஜ்ஜியங்களை சேர்க்கிறோம். 100ஆல வகுக்கும் போது 2 பூஜ்ஜியங்களை எடுக்கிறோம். 2 பூஜ்ஜியங்களை நீக்கிறோம். 2 பூஜ்ஜியங்களை இல்லாமல் செய்கிறோம். ஆகவே அந்த முழு எண்களை 10, 100, 1000 ஆகியவற்றால் பெருக்கும் போது இலகுவாக இந்த முறைகளை நாங்கள் பின்பற்றி செய்வோம். நாங்கள் ஈஸியாக இவற்றுக்கு விடையை காண முடியும். ஆகவே நாங்கள் இதுவரை முழு எண்களின் வகுத்தல்ல 10, 100, 1000 என்பவற்றால் எவ்வாறு வகுக்கிறது என்பது தொடர்பாக பார்த்த நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.